பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்ட் 10 பார்க்க போகிறோம். பார்ட் 9ல் தர்மாக்கோல் ப்ளஸ் சிமெண்ட் ஆட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஸோ கைஸ், இப்போ நான் உங்களுக்கு காமிச்சல இந்த ஃபவுண்டைன் ஆஃப் த மெயின் பார்ட்டு, அந்த பார்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இப்போ நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, இங்கே வந்து அந்த பாட்டு வரும். இங்கேருந்து பாட்டு வந்து மேலே 3 பைப்பு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தண்ணி ரொம்ப ஊற்றுற மாதிரி வரும். ஸோ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். மேலே இந்த பைப் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்ட் 9ல் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துருவாங்க. இந்த பார்ட் 10ல் வந்து நம்ம இது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபவுண்டைன் ஆஃப் த மெயின் பார்ட் வந்து அது மேலே வச்சு அது வந்து நம்ம டெஸ்டிங் இருக்கா, அது எப்படி தண்ணி ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதான்பா. அப்படியே கூட பார்ப்போம். சிமெண்ட் இது இவ்வளோ தூரம் இருந்தால் கூட போதும், அது வழியும். இதில் சிமெண்ட் போட்டுறோமே நம்ம தான். அப்படியா? ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு அடிச்சிடணும்ல, நம்ம அப்படியே வைக்கோங்க. ஸோ அதனால் சைடு ஃபுல்லாக இப்போ சிமெண்ட் போட்டு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம சிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் மேலே ஸோ கைஸ், எப்படியோ ஒரு வழியாக அதை பாட்டு உட்காரல. ஸோ ஆனால் எப்படியோ உட்கார வச்சாச்சு. சிமெண்ட்டு மட்டும் போட்டோன்னா எல்லாம் ஓகே ஆகிடும், சக்ஸஸ். சரி, ஓகே, அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக தண்ணி எல்லாம் ஃபால்ஸ் எல்லாம் கரெக்டாக ஊற்றுனப்போ எல்லாம் கரெக்டாக வந்தது. பட் ஆனால் அது சிமெண்ட்டுன்னு ஒன்று போடுறப்ப தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. டக்குன்னு உட்கார வைக்க முடியல. சைடில் சிமெண்ட் வேறு, அந்த கர்வ் வேறு சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரவே வைக்க முடியல. அப்புறம் கல், தர்மாக்கோல் எல்லாமே போட்டு அப்படியே ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே விழுந்தது. கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, பண்ணியிருக்கோம், பாருங்கள். எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிமெண்ட்டு போடும்போது சரி ஓகே தண்ணி ஊற்றி பார்க்கலாம் பார்த்தா தண்ணி ஒழுங்காக ஃப்ளோவாக கரெக்டாக வரலை. சரி ஓகே சிமெண்ட்டு போடுவோம்னு சொல்லிவிட்டு அதை செக் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது கொஞ்சம் கிராஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி எப்படியோ போட்டாச்சு. சரி ஓகே சிமெண்ட்டு போட்டு முடிச்சிடலாம் சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். சரி ஓகே, இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிவிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது மேலே இருக்க டாப் வியூ மறந்தே போயிட்டோம். இந்த ஃபவுண்டைன் ஆஃப் த மெயின் பார்ட்டு ஞாபகம் வந்தோடனே அந்த மேலே இருக்க டாப்பு மறந்தே போயாச்சு. சரி ஓகே, அதையும் டெஸ்ட் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு சிமெண்ட்டு எதாவது போட்டு அடிச்சிருக்க அது பண்ணலாம் பார்த்தா தண்ணி ஃபோர்ஸாக வருது, சவுண்டை காணோம். டேய், வாட்டர் ஃபால்ஸே சவுண்டு வரத்துக்கு தான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் சவுண்டே வரலையே சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் அப்பா சொன்னார் அது ஃபோர்ஸ் இல்லை பைப்பில், ஸோ அதனால தான். ஓ அப்படியா சொல்லிவிட்டு சரி ஓகே மேலே இருக்க பைப்பை எல்லாமே செக் பண்ணிடலாம் சொல்லிட்டப்ப மேலே எல்லாமே கரெக்டாக தான் வந்தது. கீழே தான் சரி நான் நினச்சபடி ஈஸியாக வந்துடும் பார்த்தா மேலே தான் ஈஸியாக வந்திருக்கு. கீழே ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க இன்னும் என்னென்ன நடக்குது பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இப்போது எல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சைடில் கல் வச்சுருக்கேன், தர்மாக்கோல் வச்சுருக்கேன், எல்லாமே போட்டு உட்கார வச்சாச்சு. தண்ணி எல்லாமே ஃப்ளோவாக நான் பார்த்த வரைக்கும் இப்போ கரெக்டாக வருது. கடைசி வரைக்கும் கரெக்டாக வரணும், கண்டிப்பாக வரும்னு நம்புகிறேன். சிமெண்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போடணும். இப்போ தான் பாதி சிமெண்ட்டு போட்டிருந்தோம். என்ன ஆச்சுன்னு தெரியல, டக்குன்னு மழை வந்துருச்சு. ஸோ அதனால் கீழே போயிட்டு கிடன்னு கொடை எடுத்துகிட்டு வந்து சரி ஓகே அப்பா போடட்டும். அப்பாவுக்கு கொடை பிடிச்சிட்டு இருந்தேன். கீழே வேணால் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. ஸோ சிமெண்ட்டு எல்லாமே போயிடுச்சு.
ஓகே அப்பா பண்ணிகிட்ருக்காரே சொல்லிவிட்டு விட்டாச்சு. நான் பாட்டுன்னு கொடை பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சோண்டு மழை தான், வெயில் அடிச்சிருது. பட் ஆனால் என்னன்னு தெரியல, டக்குன்னு சிமெண்ட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸில் நல்ல மழை வந்துடுச்சுங்க. சரி ஓகே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லிவிட்டு சரி கொடை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா சிமெண்ட்டோ கலக்கியாச்சு, அது காஞ்சி போயிடுச்சுன்னா இன்னும் வேஸ்ட் ஆகிடும். சரின்னு கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இது February ஆரம்பிச்சதா, ஸோ ஜூன் மாதமே வந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் முடியாமல் இருக்குன்றனால தான் சரி கொஞ்சம் டஃப் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போ கூட முடிய மாட்டுது, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் ஸ்டாப் ஆகாது இது முடியாத வரைக்கும். ஸோ கண்டிப்பாக அது முடித்து சீக்கிரம் ஒரு ஃபுல் வீடியோட வரும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஓகே, ஓவரால் இப்போ எல்லாமே சிமெண்ட் போட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பழைய வீடியோவும் இந்த வீடியோ கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க. பண்ணாமல் இருக்கிறப்ப இப்போ நான் ஒரு வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து அந்த ஃபவுண்டைன் ஆஃப் த மெயின் பார்ட்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஏன் நான் அந்த வீடியோ எடுத்தேன்னா, சரி இதையும் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதை அப்படியே நாங்கள் சிமெண்ட்டு போட்டு அதை அப்படியே அட்டாச் பண்ணி நாங்கள் அது மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபால்ஸ் வந்து கொட்டுற மாதிரி நான் காஞ்சக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. இப்போது எல்லாமே போட்டாச்சு, சிமெண்ட்டு போட்டாச்சு, எல்லாமே மெயின் பார்ட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ தான் திருப்தியாக இருக்குது. Februaryயில் ஆரம்பித்தது இன்னும் முடிக்காமல் இருக்குது, ஜூன் மாதம் வந்துருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு சீக்கிரம் நான் முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 11 சந்திக்கிறேன். ஓகே, பாய்.